Hi student, 11th standard exercise 9.3 question number 9. An important problem in fishery science is to estimate the number of fish presently spawning in streams and use this information to predict the number of mature fish or records that will return to the rivers during the reproductive period. Okay, if S is the number of flowers and R the number of records. Beaverton-Holtz Powers record function is R of S is equal to S divided by alpha S plus beta, where alpha and beta are positive constant. So that this function predicts approximately constant recruitments when the number of powers is sufficiently large. See, தமிழ்ல பாருங்க, மீன்வள அறிவியலின் முக்கிய பிரச்சனை நீரோடைகளில் உள்ள முட்டையிட தகுதியான மீன்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு இந்த தகவலை பயன்படுத்தி இனப்பெருக்க காலத்தில் ஆற்றுக்குள் நுழையும் மீன் பிடிப்பு தகுந்த மீன்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதாகும். S என்பது முட்டையிடும் நிலையில் உள்ள மீன்களின் எண்ணிக்கை மற்றும் R என்பது மீன்பிடி தகுந்த மீன்களின் எண்ணிக்கையாகும். ஓகே, இங்கே எஸ்ன்றதை பாருங்கள், இங்கே முட்டையிட தகுதியான மீன்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆறுன்றது மீன் பிடிக்க தகுதியான மீன்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெய்வர்டன்-ஹோல்ட் இனப்பெருக்க சார்பு R(S) வந்து இங்கே டிஃபைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆர் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் மிகை மாறிலிகள். இச்சார்பு இனப்பெருக்க நிலையில் இருக்கும் மீன்களின் எண்ணிக்கையை தேவையான அளவு அதிகரிக்கும் போது அறுவடைக்கு தகுந்த மீன்களின் எண்ணிக்கை தோராயமாக மாறிலியாக அமையும் என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, see let us இங்கே given the function first நான் காப்பி பண்ணுறேன். நமக்கு let R of S is equal to S divided by alpha S plus beta. இங்கே ஆல்பா அண்ட் பீட்டா ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது எஸ் அண்டு ஆர் இந்த டிஃபைன் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். எனிவே இங்கே திஸ் ஃபங்க்ஷன் predicts approximately constant requirements when the number of powers is sufficiently large ன்னு தான் நம்ம இப்போ ஷோ பண்ணணும். ஸோ இங்கே powers sufficiently largeனா இங்கே S denotes powers. therefore இங்கே S tends to infiniteக்கு நம்ம இப்போ லிமிட்டை அப்ரோச் பண்ணணும். எனிவே ஸோ லிமிட் S tends to infinite R of S is equal to limit S tends to infinite S divided by alpha S plus beta. Okay, so by definition the degree of P of X is equal to the degree of Q of X இருந்ததுன்னா இதுக்கான லிமிட் வேல்யூ extends to infinite இருக்கும்போது இதுக்கான சொல்யூஷன் coefficient of highest power of X in P of X, coefficient of highest power of X in Q of X. Okay, if we compare the numerator இங்கே x கான exponent 1, denominatorலும் s கான exponent 1. ஸோ இதுதான் P of X, இது Q of X. ஸோ இங்கே லிமிட்டும் நமக்கு இன்ஃபைனைட் கொடுத்துருக்காங்க. therefore 1 divided by ஆல்பான்னு இதை நம்ம எழுதிடலாம். ஆர்எல்ஸ் இதை நம்ம செப்பரேட்டாக சால்வ் பண்ணும்போது இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற ஹையஸ்ட் எக்ஸ்போனண்ட்டால் நம்ம டிவைட் பண்ணுவோம், which is limit S tends to infinite. இங்கே டினாமினேட்டரில் எஸ்ஸால் டிவைட் பண்ணும்போது ஆல்பா S divided by S ப்ளஸ் பீட்டா divided by Sன்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் S divided by Sன்னும் போது 1 ஆகிடும். எனவே இங்கே S will cancel. இப்போ லிமிட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேஸில் இன்ஃபைனைட் வரும். அப்போ எனிதிங் divided by infinite 0 ஆகிடும். அப்போ இந்த பிளேஸில் ஆல்பா மட்டும் தான் லெஃப்ட் இருக்கும். அப்போ 1 by ஆல்பா. ஸோ இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நமக்கு இது கண்டிஷன் ஈஸியாக இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன். எனிவே இங்கே ஹென்ஸ் இங்கே ஆர் ஆஃப் எஸ் ஃபங்க்ஷன் predicts approximately கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த recruitment when
the number of powers is sufficiently large. Okay, thank you.